ஹனி ஸ்டோர் டுடே எபிசோட் வேலை கிடைச்ச சந்தோஷத்தில் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. டி சரவணா அப்பெல்லாம் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அதுவா செந்தில் தான் கால் பண்ணி வர சொன்னான், என்ன விஷயம்னு சொன்னான்னா ஆனால் எதுவுமே சொல்லலைன்றாங்க. பாண்டி வராங்க. எங்க உங்களை செந்தில் தான் வர சொன்னானா? அமைதிக்காக வர சொல்கிறேன். அம்மா நீங்களாம் கடிக்க போகாது, ஏன் இங்கே இருக்கீங்க? டே என்னடா ஆச்சு பல நீ வாங்க. அப்புறம் செந்தில் வராங்க. ஒன்று என்ன விஷயம் எல்லாருமே நிற்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்குறாங்க. மாமா சொல்கிறேன் மாமா, ஒரு சந்தோஷமான விஷயமா என்னன்னு கேட்கும் போது அப்புறம் அப்பா அது பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை பார்க்குறாங்க. என்னடா இது மயில, இது படித்து சொல்லுமா அப்படின்றாங்க. மயிலும் ஷாக் ஆகுறாங்க. சரவணன் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. டி நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க, என்ன விஷயம் சொல்லணும்னு? எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு செந்தில் சொல்கிறாங்க. ஆமாம் இவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு ஒன்று எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. கோமதி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. டி இதுக்காக பல நாட்கள் நம்ம அவ்வளோ காத்திருந்தோம், ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சுடா அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே பெருமையாக இருக்குது. அது மீனாவுடைய அப்பா தான் நிறைய ஹெல்ப் பண்ணாரு, அப்படி இப்படின்னு கவர்மெண்ட் வேலையை கிடைச்சிருச்சுன்றாங்க. பாண்டி உண்மையாக ஆமாப்பான்றாங்க. சந்தோஷமா இருக்குடா கேட்கறதுக்கேன்றாங்க. உண்மையிலே வந்து உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது மனசுக்கே நிறைவா இருக்கு அப்படின்ட்டு ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை அந்த அளவுக்கு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அதுக்கப்புறமா வந்து பாண்டி எல்லாருக்குமே ஃபோன் போட்டு என் பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்னு கடையில் கஸ்டமர்ஸ் வராங்க, அவங்க கிட்ட சொல்லுவாங்க. முகம் சுழிச்சுட்டே போவாங்க. அவங்க கடன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தரன்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அவளை சொல்கிறோம் பார்த்தியாடா அவன் முகத்தை சுழிச்சிட்டு போகிறத விடுங்க மச்சான், பாதி பேர் போறாமையில கூட மாதிரி பண்ணுவாங்க. சரண் அப்பா இன்னைக்கு கடையில் நானே இருக்கட்டுமான்றாங்க. ஏன்னா செந்தில் இனி வரமாட்டான்னு தெரிஞ்சிடுச்சு, நீ கடிக்கல நானே வேலை செய்கிறேன்றாங்க. டே அந்த வேலையை என்னாச்சு, அந்த வேலையை விட்டுறான் பண்ணுவாங்க. சரிடா அப்படின்றாங்க. இந்த இடத்துல செந்தில் கவர்மெண்ட் வேலை கிடைச்சது சந்தோஷம்ட்டு எல்லாம் அதை பற்றி பேசி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டிஸ்ட்ரிக் பட்டுறோம், கண்டிப்பாக டிஸ்ட்ரிக் சுற்றி போட சொல்லணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. மச்சான் என்ன இந்த அளவுக்கு சந்தோஷம், பின்ன சந்தோஷம் இல்லாத போயிருக்குமான்றாங்க. அப்புறமா ராஜி, செந்தில், மீனா, கதிர் எல்லாம் ஒன்றா உட்காந்து சில விஷயங்கள்லாம் பேசி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.